श्रीरंगवीर रघुपुंगव वेदमौली गुरुवेदतेन्द्र करुणा परिणाम बोधम शेषाचले सुचिरबोधित छात्र वृंदम शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये. எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். நாமும் இந்த பாஷா பிரவேசத்துல பாஷா பிரவேசம் அப்படின்ற கிரந்தம் இன்னிலிருந்து பார்க்க இருக்கும். இந்த பாஷா பிரவேசம் அப்படின்னா பாஷாயாம் பிரவேசா பாஷா பிரவேசா. பாஷாயாம் பிரவேசா அப்படின்னா சம்ஸ்கிருத பாஷாயாம் பிரவேசா. சம்ஸ்கிருத பாஷையில ஒரு பிரவேசம் பண்றோம். பிரவேசம் அப்படின்னா நுழையிறது அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்போ சாமான்யமா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாலாதர்ஷம் பிரதமாதர்ஷத்துல கொஞ்சம் விஷயங்களை பார்த்தோம். இப்ப நேரடியாகவே இந்த பாஷா பிரவேசத்துல நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் ஆரம்பத்தில் இருக்கும். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? அயம் இமௌ இமே இயம் இமே இமாஹ இதம் இமே இமானி ஏஷஹ ஏதௌ ஏதே ஏஷா ஏதே ஏதாஹ ஏதத் ஏதே ஏதானி சஹ தௌ தே சா தே தாஹ தத் தே தானி அப்படின்னு பிரதம புருஷ வச்சனங்களை பார்த்தோம். பிரதம புருஷனை குறிக்கக்கூடியதான சொற்கள் இதுல சமீபவர்த்தி, அத்தியந்த சமீபவர்த்தி, தூரவர்த்தி, இது எல்லாத்தையும் பார்த்தோம். அதே மாதிரி உத்தம புருஷத்துல அகம் ஆவாம் வயம் அப்படின்றதையும் பார்த்தோம். மத்தியம புருஷத்துல ஸ்வம் யுவாம் யூயம் அப்படின்றத பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். சுபந்தம்னு வரும்பொழுது அகாராந்த புல்லிங்கமா இருக்கக்கூடியது பாலசப்தம், ராமசப்தம், இந்த மாதிரியான அகாராந்த புல்லிங்க சப்தங்களை நாம பார்த்திருக்கோம். சில சில கிரியாபதங்களையும் பார்த்துட்டோம். பட்டதி, லிகதி, திஷ்டதி, இந்த மாதிரியான கிரியாபதங்களையும் பார்த்திருக்கோம். ஆகையினால நாம நேரடியாகவே இந்த பாட்டத்துல எப்படி இருக்கோ பாஷா பிரவேசா அப்படின்ற பாட்டத்துல எப்படி இருக்கோ அதுல பார்க்கலாம். முதல் பாட்டம் பரிச்சயா. பரிச்சயா அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன், இன்ட்ரடியூஸ் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிச்சயம் பண்ணிக்கிறோம். இப்போ எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆவயோகோ பரிச்சயா, யுவயோகோ பரிச்சயா, தயோகோ பரிச்சயா, ஏதையோகோ பரிச்சயா, அனையோகோ பரிச்சயா, இப்படி எதுவானாலும் இருக்கலாம். இதுல இரண்டு பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடியது பரிச்சயம் பொதுவா. அப்புறம் பல பேர் இருக்கிறதுன்றத பார்க்கலாம். முதல்ல ஏன் ஒருத்தனுடைய பரிச்சயம் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் பரிச்சயம்னா நாம ஒருத்தர்கிட்ட பண்ணிப்போம். பரிச்சயா அப்படின்னா ஒருத்தர்கிட்ட நம்மளை பத்தி பரிச்சயம் பண்ணிப்போம். இல்ல அவளை பத்தி நம்ம இடத்துல பரிச்சயம் பண்ணிக்க சொல்லுவோம். ஏதாவது ஒண்ணு இல்லையா? இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஒண்ணு நான் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப்னு நான் சொல்லணும், இல்ல
இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்னு அவற்றை நான் கேட்கணும். ரெண்டு தான் நடக்கும். அதே மாதிரி தயோஹோ அப்படின்னா அவ ரெண்டு பேருக்குள்ள பரிச்சயம், யுவயோகோ அப்படின்னா நீங்க ரெண்டு பேருக்குள்ள பரிச்சயம் பண்ணிக்கோ. இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கும். அந்த மாதிரி வார்த்தைகள் எது இருக்கும்? மம அப்படின்னா என்னுடைய அப்படின்னு அர்த்தம். எங்க புரியலன்னாலும் கேட்கலாம். மம அப்படின்னா என்னுடைய. மமன்றது என்ன? அகம், ஆவாம், வயம். இந்த சப்தம் இருக்கே, அஸ்மத் சப்தம், இந்த அகம், ஆவாம், வயம் அப்படின்றது பிரதமா விபக்தி. அதனுடைய ஷஷ்டி விபக்தி மம, பிரதமா ஏகவச்சனம். ஷஷ்டி விபக்தி அதாவது என்னுடைய அப்படின்னு சம்பந்தத்தை பற்றி சொல்லக்கூடியது. இப்ப நான் ஒருத்தர்கிட்ட போறேன், என்னுடைய பெயர் அப்படின்னு மம நாம ஸ்ரீகாந்தா அப்படின்னு சொல்றேன். மம நாம ஸ்ரீகாந்தா, என்னுடைய பெயர் ஸ்ரீகாந்தா. உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கணுமோ இல்லையா? நார்மலா பார்த்தால் வயசுல சின்னவாளா இருந்தால் சம்ஸ்கிருதத்தை பொறுத்த மட்டும், சாஸ்திர சரணியை பொறுத்த மட்டும் தவ நாம கிம் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரியான சம்ஸ்கிருத பாரதி போன்ற சில விபாகங்கள் மூலமாக சில விஷயங்கள்ல என்ன பண்றா, இந்த தவ அப்படின்ற இந்த ஒருமையான சொற்கள் நம்ம பேசக்கூடாது அப்படின்றதுக்காக, சின்ன பையனா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்றபடினால தவ அப்படின்ற பதத்துக்கு பதில் பவதஹா அப்படின்னு ஒரு பிரயோகம் யூஸ் பண்றோம். பவதஹானாலும் சிங்குலர் தான். பவதஹா, பவான், பவந்தௌ, பவந்தஹ கடைசி கிளாஸ்ல எடுத்த பவான், பவந்தௌ, பவந்தஹ. பவான் நீங்கள், நீங்கள் இருவர்கள், நீங்கள் எல்லோரும். இப்போ சிங்குலரே நீங்கள் தான் வரும். இப்போ பவதஹா தங்களுடைய, தங்களுடைய பெயர் என்ன? பவதஹா நாம கிம், தங்களுடைய பெயர் என்ன? இது இருக்கட்டும். இந்த புக்கையும் சைட்ல ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்க, நான் டைப் பண்றேன், நான் டைப் பண்றத நீங்க பாருங்க. அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நான் சொல்ற விஷயங்கள்லாம். எதுவா இருந்தாலும் கேள்வி கேளுங்க, சொல்றேன். இவாளை தவிர, இந்த 3 பேரை தவிர, நம்ம பசங்க 3 பேர் தவிர மற்றவ யார் வேணாலும் என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம், பதில் சொல்றேன். புரியலன்னா கேளுங்க. அவ 3 பேரும் ஏதாவது டவுட் இருந்தா, ரொம்ப இந்த மாதிரியான டவுட்லாம் உங்களுக்கு வராது, ரொம்ப டவுட் இருந்தா, புரியவே இல்லைன்னா மட்டும் கேளுங்க. இது ஒன்லி சான்ஸ்கிரிட் ஃபார் பிகினர்ஸ். உங்களுக்கு இல்லை இந்த பாடம். உங்களுக்கு பாட்டிய கிரமத்துல இந்த புஸ்தகம் இருக்கிறதுனால உங்களை உட்கார வச்சிருக்கேன். ஓகே அடியன், ஓகே. இப்போ இங்க பாருங்க, மம நாம ஸ்ரீகாந்தா அப்படின்னு இருக்கா. இப்போ முதல்ல மம அப்படின்னு சொல்றேன். மம, மம. இப்போ இதுக்கு அப்படியே தவ. இப்போ இதுக்கு மேல நம்ம இது யூஸ் பண்றது இல்லைன்றதுனால பவதஹா. இது 3. இப்போ பாருங்க, மம நாம ஸ்ரீகாந்தா, என்னுடைய நாம பெயர் ஸ்ரீகாந்தா. இப்போ என்னுடைய பெயர்
ஸ்ரீகாந்தா. இப்போ நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணா அவளுடைய பேர் கேட்கணுமோ இல்லையோ? இப்போ நான் அப்ப என்ன பண்ணுவேன்? தவ நாம கிம் அப்படின்னு கேட்பேன். தவ நாம கிம், உன்னுடைய பெயர் என்ன? மம நாம ஸ்ரீகாந்தா தவ நாம கிம். அடுத்தது பவதா நாம கிம், அந்த மாதிரி கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? தவ நாம கிம் அப்படின்னு கேட்கறது ரொம்ப ஒரு ஒருமையில பேசுறா போல இருக்கும். உங்க பேர் என்ன அப்படின்ற மாதிரி. பவதா நாம கிம் அப்படிங்கும்போது தங்களுடைய பெயர் என்ன? பவதா நாம கிம்னா என்ன அர்த்தம்? தங்களுடைய பெயர் என்ன? தங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அவர் என்ன பதில் சொல்லுவார்? மம நாம. அவர் என்ன பதில் சொல்லணும்? அடுத்தது மம நாம முகுந்தா, இது பதில் சொல்லுவார். மம நாம முகுந்தா அப்படின்னு பதில் சொல்லுவார். மம மம அப்படின்றது ஷஷ்டி விபக்தி. இப்ப இதுல வர்றது எல்லாமே ஷஷ்டி விபக்தி. ஷஷ்டி விபக்தி இது எல்லாமே. மம நாம, பவதா நாம, மம, தவ, பவதா. மம என்னுடைய. மமன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய. என்னுடைய. தவன்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய. என்னுடைய பெயர் என்ன? உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் என்னன்னு நான் கேட்கணும். இப்படி கூட கேட்போம் இல்லையா? போய் என் பேர் என்னன்னு தெரியுமான்னு கேட்கறமோ இல்லையோ? என் பேர் என்ன தெரியுமா அப்படின்னா மம நாம கிம் ஜானாதிவா, என்னுடைய பெயர் என்னன்னு தெரியுமா உனக்கு? அவன் பதில் சொல்லணும் உன்னுடைய பெயர் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்போ மம நாம ஸ்ரீகாந்தா தவ நாம கிம் பவதா நாம கிம் மம நாம முகுந்தா. மம தவ இதெல்லாம் ஷஷ்டி விபக்தி. மம தவ பவதா. பவதா அப்படின்னா தங்களுடைய. அதுவும் ஷஷ்டி விபக்தி. ஆமா, எல்லாமே மூணுமே ஷஷ்டி விபக்தி தான். மம தவ பவதா. பவான் அப்படின்னு பிரதமா விபக்தி ஏகவச்சனம் இல்லையா? அதனுடைய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம் பவதா. மம தவ பவதா. சரி, ஒரு ஒரு பொண்ணு கிட்ட கேட்கறோம்னு வச்சுங்களேன். மம நாம ஸ்ரீகாந்தா தவ நாம கிம்னுக்கு பதிலா பவதகான்னு சொன்ன போது புல்லிங்கத்துல, அது மாதிரி ஸ்திரீலிங்கத்துல நான் கேட்கிறேன். அப்ப என்ன பண்றதுன்னா பவத்யாஹா. பவத்யாஹா நாம கிம். பவத்யாஹா நாம கிம். ஒரு பொண்ணை பார்த்து கேட்கிறேன். தங்களுடைய அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து கேட்கிறேன். தங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறேன். அப்போ பவத்யாஹா. பவத்யாஹான்றதும் ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். சுவாமி, இப்ப லேடிஸ் நாங்களே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுட்டாலும் பவத்தியாக தான் சொல்லணுமா? இல்ல லேடிஸ் நாங்க சொன்னா பவத்தியாக தான் சொல்லணும். அதாவது மம, இப்ப உங்க பேர் சுமதியா? மம நாம சுமதி பவத்தியாக நாம கிம் அப்படின்னு அவளை பார்த்து கேட்கணும். ஸ்ரீகளுக்கு மட்டும் அந்த மாதிரி. ஆமா, ஃபெமினின் ஜெண்டரா இருந்தா பவத்தியாக, மஸ்குலின் ஜெண்டரா இருந்தா பவதா. மம தவன்னா எல்லாருக்கும் ஒண்ணுதான். இப்போ நீங்களே ரெண்டு பேர் தவ பிரயோகம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இப்போ மம நாம சுமதி தவ நாம கிம் அப்படிதான் கேட்கணும். அதுல ஃபெமினின் ஜெண்டர் மஸ்குலின் ஜெண்டர்ன்ற வித்தியாசம் வராது. பவத் சப்தம் யூஸ் பண்ணும்போது மட்டும், ஏன்னா அது சுபந்தம்,
பவச்சப்தம் யூஸ் ம் பண்ணும்போது மட்டும் நாம வந்து நேரடியா கேட்கிறோம். அது வந்து ஹலந்த சப்தம். இந்த மம தவ அப்படின்றதெல்லாம் சர்வநாம சப்தங்கள். அடியேன். சரி, இப்போ பார்த்தோமா பவத்யாக நாம கிம். இப்போ சஹான் இருக்கு. இப்போ நம்ம இப்படி வச்சுக்கணும் இல்லையா? அகம், இது நமக்கு தெரியும். ஆவாம், வயம். இப்ப இங்க மம, இதோட சஷ்டி விபக்தி என்ன? மம. ஆவயோஹோ, அஸ்மாக்கம். இப்ப இதெல்லாம் ரெண்டு ரூபம் இருக்கு. நீங்க இப்போ இது வந்து ஒரு ஒரு ரூபம் தெரிஞ்சுட்டா போதும். ஆனால் பொதுவா பார்த்தால் மம, மே, ஆவயோஹோ, நௌ, அஸ்மாக்கம், நஹா அப்படின்னா ரெண்டு ரூபம் இருக்கு. பசங்க படிக்கும்போது அவ ரெண்டு ரூபமா தான் படிப்பா. நீங்க சான்ஸ்கிரிட் ஃபார் பிகினர்ஸ் பீப்புள் தெரிஞ்சுக்கும் பொழுது அகம் சிங்குலர், நான், மம என்னுடைய, ஆவாம் ரெண்டு பேர், நாங்கள் இருவர்கள், ஆவையோகோ நாங்கள் எங்கள் இருவருடைய. இப்போ எங்க ரெண்டு பேர் இருக்கோம். ஸ்ரீகாந்த், நான் படிக்கும்போது என் கிளாஸ்ல ரெண்டு ஸ்ரீகாந்த், நான் ஒரு ஸ்ரீகாந்த், திருப்பதியில இன்னொருத்தர் ஸ்ரீகாந்த். அப்ப ரெண்டு பேர் நாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? ஆவையோகோ நாம ஸ்ரீகாந்தௌ, இல்லைன்னா ஆவையோகோ நாம ஸ்ரீகாந்தா, இப்படி சொல்லணும். ஆவையோகோ நாம ஸ்ரீகாந்தா. இப்போ மூணு பேர் ஸ்ரீகாந்த் இருக்கார். யார் அது? தயவு செய்து அதை எப்படி ஆஃப் பண்றதுன்னா தெரியல. சுபத்ரா. அஸ்மாக்கம் நாம ஸ்ரீகாந்தா அப்படின்னு, எங்களுடைய பெயர் ஸ்ரீகாந்தன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அஸ்மாக்கம் தேசா பாரத தேசா, எங்களுடைய தேசம் பாரத தேசம். ஆவயோகோ தேசா ஸ்ரீலங்கா, எங்களுடைய தேசம் ஸ்ரீலங்கா. மம தேசா சைனா சொல்றோமோ இல்லையோ. அப்ப மம, ஆவயோகோ, அஸ்மாக்கம். இது உத்தம புருஷம். இப்ப பாருங்க, ஸ்வம், யுவாம், யூயம், ஸ்வம் யுவாம் யூயம். அதனுடைய சக்தி விபக்தி தவ. யுவயோஹோ, யுஷ்மாக்கம். யுஷ்மாக்கம். மகாதேவன் சார், ஏதாவது டவுட் இருக்கா? ஆமா, ஒரு ஒரு கேள்வி கேட்கலான்னு யோசிச்சேன். அதான் இந்த அஸ்மாகம்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அது ப்ளூரல் ஃபார்ம்ல வருது இல்லையா? ஆமா இப்ப நம்ம இந்த பூஜைக்கெல்லாம் சங்கல்பம் பண்ணும்போது அஸ்மாகம் சக குடும்பானாம்னு வருது. ஆனா இப்ப ஒருத்தர் தானே சங்கல்பம் பண்றோம், அப்பயே வந்து அது அங்க ப்ளூரல்ல பிரயோகம் வருது. எல்லாரையும் சேர்த்து நீங்க ஒருத்தர் பண்ணிக்கிறீங்க. கரெக்டா? சக குடும்பானாம்ங்கிறது என்னுடைய குடும்பம் பகுவச்சனம். எல்லாரும் அப்படின்னு வருது. எல்லோரும், என் பட் குடும்பம் எல்லோருடைய க்ஷேமத்துக்காகவும் நான் இந்த சங்கல்பத்தை பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். கரெக்ட். ஸோ அத என்னுடைய அந்த சக குடும்பானாம்ங்கிறது இந்த ஹோல் ஃபேமிலியை ரெப்ரசென்ட் பண்றது. ஆமா, பட் அதனுடைய அஸ்மாகம்ங்கிறது பிரயோகம் பண்றவாள, சொல்றவாள தானே இல்ல இல்ல குறிக்கும் இல்லையா? இல்ல இல்ல அஸ்மாக்கம் சக குடும்பம்னா எங்களுடைய எல்லாருடைய குடும்ப க்ஷேமத்துக்காகவும் அர்த்தம். அது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் வேர்டு மாதிரி, விசேஷனம். ஓகே, அஸ்மாக்கம் சக குடும்பானாம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சரி, தேங்க்யூ சார். ஸ்வம் யுவாம் யூயம் அப்படின்னு இருக்கு. ஸ்வம் யுவாம் யூயம், அதனுடைய சக்தி விபக்தி தவ யுவயோகோ யுஷ்மாக்கம். இப்போ அடுத்தது இங்க பாருங்க, பவான்,
பவந்தஹ இதனுடைய ஷஷ்டி விபக்தி பவதஹ பவதோஹ பவதாம் பவதஹ நாம கிம் பவதோஹ நாம கிம் பவதாம் நாம கிம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ பவான் பவந்தௌ பவந்தஹ பவதஹ பவதோஹ பவதாம். இப்போ பாருங்க அதுக்கு மேல பவதி பவத்யௌ பவத்யஹ பவத்யாஹ பவத்யோஹ பவதீனாம் பவதி பவத்யௌ பவத்யஹ அதனுடைய ஷஷ்டி விபக்தி பவத்யாஹ பவத்யோஹ பவதீனாம். இப்போ பாருங்க அடுத்தது சஹா தௌ தே அதனுடைய ஷஷ்டி விபக்தி தஸ்ய சார் தயோஹ. கேளு சொல்லுங்க. இந்த பவதி பவத்யோ பவத்யா அதெல்லாம் ஸ்திரீலிங்கமா? ஸ்ரீலிங்கம் இதெல்லாம் ஸ்ரீலிங்கம். இதனுடைய புல்லிங்கத்தினுடைய பவான் பவந்தோ பவந்தா புல்லிங்கம் பவதி பவத்யோ பவத்யா ஸ்ரீலிங்கம். சரி. இப்போ பாருங்க சஹ தௌ தே தஸ்ய தயோஹ தேஷாம். இப்போ ஏஷஹ ஏதௌ ஏதே ஏதஸ்ய இதுலயும் ரெண்டு ரூபம் இருக்கு. ஏதஸ்ய ஏதையோஹ ஏதேஷாம். இப்போ இதுக்கு இப்போ ஏதஸ்ய ஏதையோஹ ஏனையோஹ ஏதேஷாம் அப்படின்னு வரும். ஸோ ஒண்ணுத்துக்குமே மம நாம ஸ்ரீகாந்தகான்னு சொல்லலாம், மே நாம ஸ்ரீகாந்தகான்னு சொல்லலாம், ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். பாணினி மகரிஷி என்ன பண்ணார், ஒரு சில சப்தங்கள்ல ரெண்டு ரூபங்கள் கொடுத்திருக்காரு. பொதுவா இந்த கவிகளுக்கோசரம் மம என்ன ரெண்டு எழுத்து வருது இல்லையா, அங்க மேன்னு சொன்னா ஒரே ஒரு எழுத்து தான். கவிகளுடைய சௌகரியத்துக்காக கொடுத்திருக்கார். இப்போ ஆவையோஹோ அப்படின்னா ஆ வ யோஹோ அது 3 எழுத்து இருக்கு. நௌ அப்படின்னா ஒரே எழுத்தா இருக்கு. 3 எழுத்து வர இடத்துல ஒரு எழுத்து பிரயோகம் பண்ண முடியும் அவளால, அவளுக்கு லாபம் அது. இப்போ எங்களுடைய எங்கள் இருவருடைய அப்படின்னு சொல்லணும். அப்போ ஆவையோஹோ அப்படின்னா 3 எழுத்துக்கள் வருது, அதுக்காக நௌ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அஸ்மாகம் 3 எழுத்து இருக்கு. நஹா அப்படின்னா ஒரே எழுத்து. வைஷ்ணவானாம் குலேன ஜாதா அப்படின்னு இருக்கு. எங்களுடைய வைஷ்ணவ குலத்தில் பிறந்தான். வைஷ்ணவானாம் குலே நஹா ஜாதா. வைஷ்ணவானாம் குலே எங்களுடைய நஹா எங்களுடைய வைஷ்ணவ குலத்தில் பிறந்தான் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி இருக்கா ரெண்டு ரூபம் சொல்லியிருக்காரு பாணினி. இது பொதுவா நாம இந்த ஸ்டேஜில் ஒரு ரூபம் தெரிஞ்சுட்டா போதும். மம ஆவையோஹோ அஸ்மாக்கம், அதே மாதிரி ஏதஸ்ய ஏதையோஹோ ஏதேஷாம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும். பின்னாடி வாசிக்க சப்தங்கள்லாம் நுற்று பண்ணும்பொழுது நம்ம 2 ரூபத்தோடு தான் நுற்று பண்ணுவோம். அடியவங்களுக்குலாம் அப்படிதான் ஆச்சு. நுற்று பண்ணும்போது மமமே ஆவையோஹோ நவ் அஸ்மாக்கம்னா அப்படின்னு தான் நுற்று பண்ணுவோம். அப்போ அதை நுற்று பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஏஷா ஏதோ ஏதே ஏதஸ்ய ஏதையோஹோ ஏதேஷாம் சா பவத்யாம் பவத்யோ அது என்ன சொல்லு? பவத்யாகனா தங்களுடைய ஸ்ரீலிங்கம். அதான் இந்த பவதி இருக்கு இல்லையா? பவதி அப்படின்றது பிரதமா விபக்தி
நாமினேட்டிவ் கேஸோட சிங்குலர். பவத்யாகன்றது ஜெனிட்டிவோட சிங்குலர். நீங்க அந்த கேஸ்லாம் நடத்தும் போது பண்ணீங்க இல்லையா? அது கொஞ்சம் பார்க்கறேன், திரும்பி பார்க்கணும். பாருங்க, அந்த ஜெனிட்டிவோட சிங்குலர் அது பவத்யாக அப்படின்றது. தாத்தே தாஹ அதனுடைய ஷஷ்டி விபக்தி தஸ்யாக தயோஹோ தாசாம் தஸ்யாக தயோஹோ தாசாம். எல்லாருக்குமே ஒரே ஒரு ரெக்வஸ்ட். பசங்களா இருந்தா இந்த ரெக்வஸ்ட்டை மீறி அவ ஒன்றும் பண்ண முடியாது. அவ அதுக்கு ரெக்வஸ்ட் கிடையாது, அவளுக்கு ஆர்டரா போயிடும். உங்க எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, கூடுமான வரைக்கும் பாடத்தை திருப்பி பாருங்க. நான் அதனாலதான் கிளாஸ் முடிஞ்ச உடனேவே நான் வந்து இந்த பிடிஎஃப் அனுப்பிச்சிடுறேன். எனக்கு இந்த வீடியோ தான் அப்லோட் ஆகிறதுக்கு கஷ்டமா இருக்கே தவிர மற்றபடி வீடியோ அனுப்பிச்சிடுறேன். கொஞ்சம் சீக்கிரமா கிளாஸ் பாருங்க, பார்த்தாதான் புரியும். இல்லைன்னா சுத்தமா புரியவே புரியாது. அடுத்த பாடம் என்னன்றது அடுத்த பாடம் வரைச்சே இந்த பாடம் புரியாம போயிடும். டக்கு டக்குன்னு நம்ம மேல போயிட்டே இருக்கும், கஷ்டமா இருக்கும். சரி, சத்யாக தயோஹோ தாசாம். அதே மாதிரி ஏஷா ஏதே ஏதாக ஏதஸ்யாஹ ஏதயோஹ ஏதாசாம். இல்லையா? இப்ப பாருங்க, இதுக்கெல்லாம் அர்த்தம் பாருங்க. இப்போ பவதி சொன்னேன், சஹா அவன், தௌ அவர்கள் இருவர்கள், தே அவர்கள் எல்லோரும், தஸ்ய அவனுடைய, தஸ்ய நாம கிம் கேட்போம் இல்லையா, அவனுடைய பெயர் என்ன, தயோஹோ அவர்கள் இருவருடைய, தேஷாம் அவர்கள் எல்லோருடைய, ஏஷா இவனுடைய, ஏஷா ஏதௌ ஏதே இவன் இவர்கள் இருவர்கள் இவர்கள் எல்லோரும், ஏதஸ்ய இவனுடைய, ஏதையோஹோ இவர்கள் இருவருடைய, ஏதேஷாம் இவர்கள் எல்லோருடைய. சாதேதாக தஸ்யாக தயோஹோ தாசாம், சா அவள், தே அவர்கள் இருவர்கள். என்ஜி கண்ணன் சுவாமி, அதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ், எதுவும் பண்ணாதீங்க ஸ்கிரீன்ல எல்லாம். சாத்தே தாஹ அவள், தே அவர்கள் இருவர்கள், தாஹ அவர்கள் எல்லோரும், ஸ்ரீலிங்க பிரயோகம். தஸ்யாக அவளுடைய, தயோஹ அவர்கள் இருவருடைய, தாசாம் அவர்கள் எல்லோருடைய, ஸ்ரீலிங்க பிரயோகம். அதே ஸ்ரீலிங்க பிரயோகம் ஈ ஏஷா இவள், ஏதே இவர்கள் இருவர்கள், ஏதாக இவர்கள் எல்லோரும், ஏதஸ்யாக இவளுடைய, ஏதஸ்யாக நாமக்கு இவளுடைய பெயர் என்ன, ஏதையோஹோ I don't know how will I stop. ஏதாசாம் இவளுடைய இவர்கள் எல்லோருடைய அப்படின்னு சொல்றோம். இதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சதுதான் அத்தியந்த சமீபவர்த்தி, தூரவர்த்தி சமீபவர்த்தி ஆச்சு. அத்தியந்த சமீபவர்த்தி அயம், இமௌ இமே, இவன் இவர்கள் இருவர்கள் இவர்கள் எல்லோரும், அயம் ரொம்ப வெரி க்ளோஸ் டு மீ, அத்தியந்த சமீபவர்த்தியா இருக்கக்கூடியவன். அப்போ அவனுடைய சஷ்டி விபக்தி அஸ்ய, அனையோஹோ ஆசாம் இல்ல ஏதேஷாம் தான், அஸ்ய அனையோஹோ ஏதேஷாம். ஏ பசங்களா, ஏதேஷாம் தானே?
அஸ்ய அனயோஹோ ஏதேஷாம். இப்போ அஸ்ய अस्य अनयोः आसाम् அஸ்ய அனயோஹ அஸ்யாக அனயோஹ ஆசாம் இல்ல ஏன் अस्याः अनयोः आसाम् அஸ்ய அனயோஹோ ஏதேஷாம் தான். சரி இருக்கட்டும். பார்க்கலாம். சரி அயம் இமௌ இமே அஸ்ய இவருடைய இவனுடைய அனையோஹோ இவர்கள் இருவருடைய ஏதேஷாம் இவர்கள் எல்லோருடைய இயம் இயம் இமே இமே இமாக அஸ்யாக அனையோஹோ ஆசாம். இப்போ இதெல்லாம் ஷஷ்டி விபக்தியை குறிக்கக்கூடியதான சொற்கள். ஷஷ்டி விபக்தியில வரக்கூடியதான சொற்கள் இது எல்லாமே. எது முதல்ல இருந்து பார்த்த பாருங்க. மம ஆவயோஹோ அஸ்மாக்கம் தவ யுவயோஹோ யுஷ்மாக்கம் பவதः பவத்யோஹோ பவதாம் அப்புறம் பவத்யாஹ பவத்யோஹோ பவதீனாம் தஸ்ய தயோஹோ தேஷாம் ஏதஸ்ய ஏதயோஹோ ஏதேஷாம் தஸ்யாஹ தயோஹோ தாசாம் ஏதஸ்யாஹ ஏதயோஹோ ஏதாசாம் அஸ்ய அனயோஹோ ஏதேஷாம் அஸ்யாஹ அனயோஹோ ஆசாம். என்னப்பா டவுட் ஆகுதா? கரெக்ட் தான் சுவாமி. ஸ்ரத்தா புக்ல பார்த்தேன். கரெக்டா தான் இருக்கு. ஏனையோகோ அணையோ. ஏனையோஹோ அனையோஹோ அஸ்ய ஏனையோஹோ அனையோஹோ ஏதேஷாம் அஸ்யாஹ ஏனையோஹோ அனையோஹோ ஆசாம். சரி இது ஷஷ்டி விபக்திய. இப்ப இந்த இதை வச்சுக்கணும். தங்களுடைய அப்படின்னு சொல்றா போலயே என்னுடைய உன்னுடைய தங்களுடைய தங்களுடையன்ற ஸ்ரீலிங்கத்தை குறிக்கக்கூடிய சொல் போலவே எல்லாமே இங்க தஸ்ய அவன்னா அவனுடைய ஏதஸ்ய இவனுடைய சா தஸ்யாக அவளுடைய ஏதஸ்யாக இவளுடைய அஸ்ய ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடியவன் அவனுடைய இவனுடைய அஸ்யாக இவளுடைய அப்படின்னு இந்த ஷஷ்டி விபக்தியை குறிக்கக்கூடியதான சொற்கள் இது எல்லாமே. சொல்லும்போது अस्य अनयोः येषां दान्नम् அஸ்ய அனையோகோ ஏஷாம் ஏதேஷாம் இல்லையா சாமி? எப்படி இருக்கு சதாச்சாரம்? அஸ்ய ஏஷாம் அனையோகோ சுவாமி. ஏஷாம். அஸ்ய அனையோகோ ஏஷாம். சரி இருக்கட்டும். ஓகே. இப்போ இதான் முதல் பாடம். பரிச்சயா அப்படின்னு இருக்கிற முதல் பாடம் இதான். ரெண்டாவது பாடம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுதான் சஹ சா தத்து ஏஷா ஏஷா ஏதத்து. இதெல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும், ஸ்பஷ்டமா தெரியும். ரெண்டாவது பாடம் சரியா? சஹ இப்ப சொல்லி கொடுத்ததுதான். சஹ தௌ தே சா தே தாக ஏஷா ஏதௌ ஏதே ஏஷா ஏதே ஏதாக அயம் இமௌ இமே இயம் இமே இமாக. இதுதான் ரெண்டாவது பாடம். மூணாவது பாடம் பாருங்க. அதுலயே நம்ம பிடிஎஃப்ல அதான் ஃபர்ஸ்ட் இருக்கும். யாரோ ஒருத்தர் சொல்லிட்டே இருக்காங்க.
இப்போ இது 3வது பாடம் பாருங்க. சரி, இந்த அபியாசம்லாம் பாருங்க. ஏதத் சங்கணகம். சங்கணகம்னா கம்ப்யூட்டர். ஏதத் சங்கணகம். சங்கணகம் அப்படின்னா கம்ப்யூட்டர். தத்து விமானம். ஏதத் சங்கணகம். என் கண் முன்னாடி இருக்கு லேப்டாப். ஏதத் சங்கணகம். இது லேப்டாப், இது கம்ப்யூட்டர். சார் தத்து விமானம். சார் மன்னிக்கணும், அதை கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுமா? அந்த மேல ஒரு பிளஸ் இருக்கு. தேங்க்யூ சார். ஓகேவா? தத்து விமானம், அது ஆகாய விமானம். இதே மாதிரி சொல்லணும் நீங்க. பிராக்கெட்ல இந்த பக்கம் இருக்கு பாருங்க. ஏதத் வஸ்திரம். தத்து கந்துகம். ஏதத் நாரிகேலம். தத்து தூரதர்ஷனம். ஏதத் துவாரம். தத்து ததி. ஏதத் வியஜனம். தத்து வாரி. வஸ்திரம்னா துணி. எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை இது. வஸ்திரம்னா துணி. அடுத்ததும் ரொம்ப தெரிஞ்ச வார்த்தை தான். நாரிகேலம் அப்படின்னா தேங்காய். நாரிகேலம் அப்படின்னா தேங்காய். துவாரம் அப்படின்னா நுழைவு, என்ட்ரன்ஸ். துவாரம். வியஜனம்னா ஃபேன். வியஜனம் அப்படின்னா ஃபேன். FAN ஃபேன். கந்துகம் அப்படின்னா பந்து, பால். தூரதர்ஷனம் அப்படின்னா டிவி. தூரதர்ஷனம் அப்படின்னா டிவி. தூரவாணின்னா போன். தூரதர்ஷனம்னா டிவி. ததி அப்படின்னா தயிர். வாரி அப்படின்னா ஜலம். வஸ்திரம், நாரிகேலம், துவாரம். எத்தனை வொகாபுலரி தெரியுது பாருங்க இந்த புத்தகத்தை பார்த்தா. இப்போ ஏதத் யூஸ் பண்ற இடத்துல நீங்க தத்துவம் யூஸ் பண்ணலாம். மாத்தி மாத்தி கூட சொல்லிக்கலாம், உங்க இஷ்டம். இப்போ பாருங்க, சங்கணகம் கம்ப்யூட்டர், விமானம். அந்த கீழே இருக்கிறதெல்லாம் நீங்க எழுதி எழுதி பார்க்கணும். ஏதத் வஸ்திரம், தத்து நாரிகேலம், ஏதத் துவாரம், தத்து வியஜனம், தத்து கந்துகம், ஏதத் தூரதர்ஷனம். அது மாதிரி நீங்க மாத்தி மாத்தி எழுதி எழுதி பார்க்கலாம். அதெல்லாம் வியஜனம்னா என்ன சொல்ற? வியஜம்னா ஃபேன். கந்துகம்னா டால். பால், BALL பால். வால். பால் பால் வால் வால். நாட் பால், பால். BALL. இது பந்து. பால். சரி சரி. பந்து. பந்து. அடுத்தது உச்சைஹி பட்டந்து லிகந்து ச. உச்சைஹி பட்டந்து லிகந்து ச. அதுல பாருங்க, ஏஷः கஜः, ஏதௌ கஜௌ, ஏதே கஜாः, ஏஷः கஜः. உங்களுக்கு அந்த டிராயிங் பார்த்தா, பிக்சரை பார்த்தாலே தெரியும் அது என்னன்னு. கஜான்னா ஏஷः அஸ்வஹா. அதே மாதிரி எழுதணும். ஏஷः அஸ்வஹா. அஸ்வஹான்னா குதிரை, ஹார்ஸ். ஏதௌ அஸ்வௌ, ஏதே அஸ்வாஹ. சஹ சேனாபதிஹி. சேனாபதிஹின்னா சோல்ஜர். சஹ சேனாபதிஹி அப்படின்னா என்ன அர்த்தம்? தௌ சேனாபதி, தே சேனாபதயः. இப்ப நம்ம அதெல்லாம் உகாராந்த புல்லிங்கம் எல்லாமும் தெரிஞ்சுக்கணும். உகாராந்த புல்லிங்கம். அப்போ சேனாபதி, சேனாபதி, சேனாபதயः. உகாராந்த புல்லிங்கம், இகாராந்த புல்லிங்கம். இது பாருங்க, ஏஷா கிராமஹ,
ஏதௌ கிராமௌ ஏதே கிராமாக. கிராமஹான்னு தெரியும் உங்களுக்கு, வில்லேஜ். சிசுஹு அப்படின்னா குழந்தை. சிசுஹு சிசு சிசவஹா அவன் குழந்தை. தௌ சிசு அவர்கள் இருவரும் குழந்தைகள். தே சிசவஹா அவ எல்லோரும் குழந்தைகள். ஏஷா சர்பா இது பாம்பு. ஏதௌ சர்பௌ ஏதே சர்பாஹ. சஹ பட்டுஹு சின்ன பையன், அழகா இருக்க பையன், 5 வயசுக்குள்ள இருக்கான். சஹ பட்டுஹு. தௌ பட்டு தே பட்டவஹ. பட்டுஹு பட்டு பட்டவஹ. ஏஷः கவிः ஏதௌ கவி ஏதே கவயः. பசுஹு அப்படின்னா அனிமல். சம்ஸ்கிருதத்துல பசுஹு அப்படின்னா அனிமல்னு அர்த்தம். தமிழ்ல பசுஹு அப்படின்னா மாடுன்னு அர்த்தம். பசுஹுன்னு சொல்லக்கூடாது, பசு. தமிழ்ல பசுன்னா மாடு. அதே சம்ஸ்கிருதத்துல பசுஹு அப்படின்னா அனிமல், எல்லாத்தையும் குறிக்கக்கூடியதான சொல். தமிழ்ல மிருகம் அப்படின்னா அனிமல்னு அர்த்தம். மிருகம், மிருகம்னு சொன்னா கூட ஒத்துக்க மாட்டான். மிருகம் அப்படின்னா அது அனிமல்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல மிருகஹா அப்படின்னா மான் அப்படின்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல மிருகஹா அப்படின்ற சொல் மானை மட்டும் குறிக்கும், நாட் அனிமல். மிருகஹா அப்படின்னா டீர், டிஇஆர். சரி, சஹா பசுஹு அவன் அது அனிமல். திட்டும்போது சொல்லலாம் அவன் அனிமல்னு கூட வச்சுக்கலாம். சஹா பசுஹு திட்டுற மாதிரி கூட வச்சுக்கலாம். தௌ பசு தே பசவஹா. ஏஷா கபிஹி. கபிஹினா குரங்கு. கபி சப்தத்துக்கு அநேக அர்த்தங்கள் இருக்கு. இந்த இடத்துல கபிஹினா குரங்கு. கபிஹி. ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க கேளுங்க. சார், இது அதுக்கு முன்னாடி ஏஷா கவிஹின்னு இருக்கு. கவிஹிங்கிறது கவிஞரா கவிதையா? கவிஞர் கவிஞர் கவிஹி. ஏன்னா புல்லிங்கத்துல இருக்கிறதுனால. புல்லிங்கத்துல ஆனா கவிதைனாக்க கவிதான்னு வருமா? கவிதான்னு வரும். சரி. ஸ்ரீலிங்கமா இருந்தா கவிஹி தான் சொல்லணும். ஏஷா கவிஹின்னு தான் சொல்லணும். ஏஷா கவின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸ்ரீலிங்கத்துல இங்கிலீஷ் போயட்டா இருந்தா ஏஷா கவி. ஸ்ரீலிங்கத்துல போயிட்டா இருந்தா ஏஷா கவி ஓ அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் சரியா டவுட்டா தான் இருக்கு. இல்ல, ஏஷா கவிஹின்னு வராது, கவிதா. நதி நத்தியோ நத்தியா கவி அப்படியா பார்க்கலாம். சரி, ஏஷா கபிஹி. சஹ பிதா. பிதா பிதா. கபிஹி கபி கபயா. சஹ பிதா அவர் அப்பா. அவன் அப்பான்னு சொல்ல முடியாது, அவர் அப்பா. அதனால சஹ பிதா எங்க அப்பா கேட்டுட்டே வந்துடுவார். அப்புறம் அவர் காது கேட்காது. சஹ பிதா அவர் அப்பா. தௌ பிதரவு அவர்கள் இருவரும் அப்பாக்கள். தே பிதரஹா எல்லோரும் அப்பாக்கள். ஏஷா அதிதிஹி. அதிதிஹின கெஸ்ட். அதிதி அதிதி அதிதயா. ஏஷா அதிதி அதிதிஹி. ஏதௌ அதிதி ஏதாக அதிதயா. சஹ பிராதா சகோதரன். சஹ பிராதா அண்ணன் வச்சுக்கங்களேன். சகோதரன் சொல்றது வரல, அண்ணன். ஆனா ஜேஷ்ட பிராத்தான்னு விவகாரம் பண்றார். ஜேஷ்ட பிராதா கனிஷ்ட பிராதா அப்படின்னு சொல்றார். பிராதா உடன் பிறந்தோர். பிராதா பிராத்தர. சஹ பிராதா தௌ பிராத்தரவு தே பிராத்தரஹா. நான் என்ன பண்றேன் முதல்ல அஸ்வஹ அஸ்வஹ குதிரை. அஸ்வஹ குதிரை. அஸ்வஹ அஸ்வ ஓகே அஸ்வஹ 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 இல்ல அஸ்வஹ. அஸ்வஹ அந்த சகடம் ஷா இருக்கும் இல்லையா, அந்த ஷாவோடைய பாதி அது.
இது வரைக்கும் இருக்கட்டும். நான் என்ன பண்றேன் இன்னைக்கு, நான் வந்து இந்த இந்த பார்ட் இருக்கும் இல்லையோ, இந்த யானை படத்துக்கு கீழே இருக்க இது இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து டைப் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புறேன். அதனுடைய fill in the blanks எல்லாம் நான் சேர்ந்து டைப் பண்ணி அனுப்புறேன். நீங்க அந்த சகத்த உத்தையெல்லாம் நீங்க போட்டுக்கோங்க. நாங்க அஸ்வஹ அஸ்வௌ அஸ்வாஹ சேனாபதி சேனாபதி சேனாபதயः கிராமः கிராமௌ கிராமாः शिशुः शिशु शिशवः सर्पः सर्पौ सर्पाः पटुः पटु पटवः कविः कवि कवयः पशुः पशु पशवः कपिः कपि कपयः पिता पितरौ पितरः अतिथिः अतिथि अतिथयः भ्राता भ्रातरौ भ्रातरः. இதை மட்டும் நான் டைப் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புறேன். இதோட இந்த கிளாஸ் இருக்கட்டும். நாம வந்து இப்போ வெட்னஸ்டே அன்னைக்கு பார்க்கலாம் அடுத்த கிளாஸ். வெட்னஸ்டே அன்னைக்கு இதனுடைய கண்டினியூவேஷனை பார்க்கலாம். அடுத்த பேஜ் கா கா கே காஹா இதெல்லாம் பார்க்கலாம் வெட்னஸ்டே அன்னைக்கு. இதோட இந்த கிளாஸை பூர்த்தி பண்ணிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.